விஜயின் வேட்புமனு நிராகரிக்கப்படுகிறதா? தவேகாவுக்கு வந்த பெரிய ஆபத்து. பெரம்பூர் மற்றும் திருச்சியில் விஜய் செய்த அந்த ஒரு தவறு மொத்த அரசியலையே புரட்டி போட போகுது. அது என்னன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. தளபதி விஜய் இப்போ பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதியில நிக்கிறாரு. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் ஆரம்பிச்சிருக்கு. பெரம்பூர் மனுவுல என் மேல கேஸே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா திருச்சி மனுவுல 2025ல மதுரை கூடக்கோவில் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஆளு ஒரே எலெக்ஷன். ஒரு இடத்துல பொய் தகவல் கொடுத்தா எலெக்ஷன் கமிஷன் பெரம்பூர் வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய அதிக வாய்ப்பு இருக்கு. திருச்சி மற்றும் பெரம்பூர் மக்கள் மத்தியில இப்போ இதுதான் ஹாட் டாக். தவேகா சட்டக்குழு தூங்கிடுச்சான்னு கேள்வி எழும்புது. மதுரை வழக்க மறைச்சது பெரிய தப்புன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. தலைவருக்கே இந்த நிலைமைன்னா மத்த வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தொண்டர்கள் கலக்கத்துல இருக்காங்க. ஆனா ஒரு வழி இருக்கு. ஏப்ரல் 6க்குள்ள புது மனு தாக்கல் செஞ்சா விஜய் தப்பிக்கலாம். இல்லன்னா எதிரணிக்கு இதுவே பெரிய அல்வா ஆயிடும். அரசியல்ல வேகம் மட்டும் போதாது, சட்ட நுணுக்கமும் முக்கியம்னு இது காட்டுது. விஜய் டீம் இப்போ உடனே ரீவேம் பண்ணலன்னா நிலைமை மோசமாகும். விஜயின் சட்டக்குழு செய்த இந்த பிழை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்போ வேட்புமனு நிராகரிக்கப்படுமா?